படத்தை வந்து கார்த்திகேயன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து சாரி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டாரு சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து ஒரு நியூஸில் பார்த்து புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழலை வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அதை அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு நடிகர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவர்கள் அந்த செவத்தில் மாட்டிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து ஒரு ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. கண்ணை வேறு தொடக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல் விடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன். ஏன்னா நமக்கு படம் பார்த்து அழுகுறது போது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருந்தேன். லிங்குசாமி வாய்விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகுறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அது பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக நான் என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அது. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன் வெளியே வந்து. மணி சாரோட டயலாக்ஸுக்கெலாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணி சாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லணும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன். அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும். நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி. அந்த நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுகிறேன், அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்து ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு படம்.
வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸுகள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டுங்க. ஏன்னா 80ஸில் நாங்கள்லாம் ஸ்கூலில் அந்த 80s 90ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்கூலில் காலேஜெலாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிக ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம், அந்த வாருன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்றைக்கி இருந்த ஒரு 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 போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடு இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையாகவும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லோரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உங்களோட சப்போர்ட்டு இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.